உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். இப்போ அதனால கொடுத்துட்டாங்க, ஓரளவு கொடுத்துருக்கா. இன்னும் கொஞ்சம் குறைபாடு இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும், அவ்வளவுதான். கோலாலம்பூரில் மட்டும் குறைந்தது 700 முடித்திருத்தும் கடைகள் இருக்கிறது. சிகை அலங்கார கடைகள் பங்களாதேசிகளாலும் பாகிஸ்தானியர்களாலும் அவங்களெல்லாம் திட்டுறதுக்கு இப்போ நேரம் இல்லை எனக்கு. இந்திய சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்நிய தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு பிரதமர் தீர்வு காண வேண்டும். மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்நிய தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தீர்வு காண வேண்டும் என்று சங்கத்தின் தலைவர் ராஜசேகரன் கேட்டுக்கொண்டார். மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பாளர் உரிமையாளர் சங்கத்தின் 25வது ஆண்டு கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். இங்கே இஸ்லாமிய உணவக சங்க தலைவர் டத்தோ மொஷின் அவர்களும் சிம்சிய சங்க தலைவர் டத்தோ எம்செட் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கு பிரச்சனை எல்லா பிரசத்தோருக்கு உள்ள பிரச்சனை அந்நிய தொழிலாளர்கள் தான். அந்நிய தொழிலாளர்கள் போதுமான அந்நிய தொழிலாளர்கள் கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது 3500 அந்நிய தொழிலாளர்கள் தான். அதுவும் நிறைய பேருக்கு கிடைக்கவில்லை. அதுபோக ஒரு நபர் போனால் இன்னொரு நபர் இருப்பதற்கான கந்தியான் எனப்படுகிறார், அது இன்னும் எங்களுக்கு திறக்கவில்லை. அது இருந்தால்தான் இந்த வந்திருக்கிற நபர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். பெரும்பாலானோர் வந்து 1 மாதம் 2 மாதத்திற்குள் திரும்ப சென்று விடுகிறார்கள். எனவே மீண்டும் ஆள் பற்றாக்குறை அதிகமாகி விடுகிறது. இந்த நிலைமை எல்லா சங்கங்களுக்கும் உண்டு. இந்திய உணவு சங்கங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, நகைக்கடைகளுக்கும் சரி, துணிக்கடைகளுக்கும் சரி, அனைத்து சங்கங்களுக்கும் இதே அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. அதை அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும். முதலில் எங்களுக்கு அந்நிய தொழிலாளர்கள் கொடுத்தார்கள், போதுமானதாக இல்லை. நகைக்கடை, துணிக்கடை, சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்கு 7500 பேர் கொடுத்தார்கள். நாங்கள் 30,000 பேர் கேட்டோம். பிற்பாடு இதை எடுங்கள், மறுபடியும் தருகிறோம் என்று டத்தோஸ்ரீ அன்வார் அவர்கள், பிரதமர் அவர்கள் சாலம் ஸ்டேடியத்தில் கூறினார்கள். ஆனால் 7500ஓட நிறுத்தி கொண்டார்கள். தயவுசெய்து பிரதமர் கவனத்திற்கு இது செல்ல வேண்டும். மீண்டும் எங்களுக்கு போதுமான அந்நிய தொழிலாளர்கள் கொடுத்து உதவ வேண்டும். பங்களாதேஷ், ரோஹிங்கியா மட்டும் கிடையாது, அளவுக்கு அதிகமான பாகிஸ்தானியர்கள், இந்தியர்கள், இந்தோனேசியர்கள், பர்மீஸுகள், பங்களாதேசிகள் எல்லாருமே, அதாவது முடிவெற்ற கடை ருஞ்சி, உணவகங்கள், இன்னும் அவங்க கால் வைக்காத இடம் ஃபார்மசி மட்டும்தான். ஃபார்மசி மற்ற எல்லாத்திலும் அவங்க தான் இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் ஒரு என்ன கேள்வி கேட்குறேன்னா, உணவகங்கள் இந்திய சம்மந்தப்பட்ட சங்கங்களுக்கு ஆட்கள் கேட்டால் 10 பேர், 5 பேர், 100 பேர், 5000 பேர், 3000 பேர் கொடுக்குற இந்த அரசாங்கம் இவர்களுக்கு எந்த அனுமதியை கொடுத்து கடை திறக்க அனுமதிக்கிறார்கள்? பங்களாதேசிகளுக்கும், பாகிஸ்தானிகளுக்கும், இந்தியர்களுக்கும், பர்மீஸுகளுக்கும் எந்த அனுமதியில், எந்த பெர்மிட்டில் அவர்களுக்கு கடை திறக்க அனுமதி கொடுக்கிறார்கள்? எப்படி அவர்கள் கடை திறக்கிறார்கள்? கோலாலம்பூரில் மட்டும் குறைந்தது 700 முடித்திருத்தும் கடைகள் இருக்கிறது. சிகை அலங்கார கடைகள் பங்களாதேசிகளாலும் பாகிஸ்தானியர்களாலும் அளவுக்கு அதிகமாக திறக்கப்பட்டுள்ளது, இந்தோனேசியர்களாலும். இதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த அரசாங்கத்தில் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அந்நிய தொழிலாளர்கள் உணவகங்களோ, முடிவற்ற சிகை அலங்கார நிலையங்களோ, மற்ற எந்த கடைகளும் சிறு தொழில்கள், சிறு மற்றும் குறு தொழில்களை தொடங்குவதற்கு அனுமதிக்க கூடாது. ஆமாம், உலகமயமாக்கல் என்பது பெருந்தொழில்களுக்கு மட்டும்தான் சாத்தியப்படும். உலகமயமாக்குதல் என்பது சிங்கப்பூரில் போட்டு நாங்கள் உலகமயமாக்குதல் என்று எங்களால் ஒரு கடை திறக்க முடியுமா? அனுமதிக்காது சிங்கப்பூர் அரசாங்கம். ஆனால் மலேசியாவில் மட்டும் எப்படி இவரது கடைகளுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. மஜர் இந்தியா வரைக்கும் வந்துருச்சு அந்நிய தொழிலாளி உணவகங்கள், சிகை அலங்காரிப்பு நிலையங்கள், குறிப்பாக கோலாலம்பூரில் மாநகராட்சியில் அவர்கள் வைத்து நடத்தினால் அதற்கு மலேசியர்கள் தேவையில்லை. அவர்கள் அந்நியர்களாக நடத்தலாம், மாநகராட்சி எதையும் கண்டுக்காது. அதே சமயத்தில் மலேசியர்கள் ஒரு உணவகம் திறந்தாலோ, ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையம் திறந்தாலோ, கிடையாது ஏதோ ஒரு தொழிலை திறந்தாலும் அங்கு கண்டிப்பாக ஒரு மலேசியர் கைசேராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1000 வெள்ளி 2000 வெள்ளி ஃபைன் அடிச்சு அவதார விதிக்கிறார்கள். இது எப்படி என்று தெரியவில்லை. பங்களாதேசிகள் சேலஞ்ச் ஷீலாங் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க பங்களாதேசிகள் அங்கே போடுற கார் பார்க்கிங்கில் போகிற காரிங்க கூட சமன் எழுதுறாங்கல்ல. என்ன மாநகராட்சின்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ஷீலாங் போனீங்கன்னா பாருங்க, சவுக்கேட் போனீங்கன்னா பாருங்க, அங்கே போடுற கார் நான் பார்க்கிங்கில் போடுறாங்கல்ல, அதுக்கு சமன் கூட எழுதுறது இல்லை. இந்தியர்கள் தொடங்கும் கடைகளுக்கு கண்டிப்பாக ஒரு மலேசியர் வேண்டும் என்று கட்டாயம் யோசிக்கிறார்கள்.
இல்லன்னா இழுத்து கூட்டிடுறாங்க கடை. அவங்களா திட்டுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. எனக்கு சந்திக்கிறதுக்கு அனுமதிச்சாதானே வாயை கிண்டிட்டு இருக்க பாத்தியா. இந்திய அமைச்சர்கள் இல்லைன்னு தானே சொன்னேன். நான் இருந்தே எங்க பிரயோஜனம் என்ன? நான் தாங்க கேட்டேன். போன ஆண்டு கொடுத்த உங்களுக்கு தெரியும், நல்ல பத்திரிகையாளர் இருக்கு. ஏன் எங்களுக்கு இந்திய அமைச்சர்கள் கொடுக்கல எனக்கு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கும். பிரதமர் அவரோட பிரதமர், உள்துறை அமைச்சர் அவரோட உள்துறை அமைச்சர், கேபிடிஎன் அவரோட கேபிடிஎன், இவர் தான் மனிதவள அமைச்சர். அப்புறம் எதுக்கு போராட்டம்? நேர அனுவர்கிட்ட சொல்லி வேணுங்கிற பெர்மிட் வாங்கி கொடுத்துட வேண்டியனே. நான் 4-5 வாட்டி அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அப்பாயின்மெண்ட் கிடைச்சா தானே போய் பாக்குறதுக்கு. ஒரு காலத்துல டாக்டர் சுப்பிரமணியத்தை கூட நாங்க நேரடியாக போய் பார்ப்போம். புரோட்டோகால் எந்த புரோட்டோகால் இவங்க எம்பி ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. முன்னாள் வலித அமைச்சர் மனிதவள அமைச்சருங்கிறது போக அவர் தான் எங்களுக்கு அந்நிய தொழிலாளர்கள் எடுத்து கொடுத்த ஒரு கடுமையாக போராடி OP சிவகுமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடுமையான போராட்டம். அவர் 3 அமைச்சகத்துக்கு அவர் தான் அலைஞ்சாரு. அவர் மனிதவள அமைச்சர் இருக்கும்போது கேபிடிஎனுக்கும் உள்துறைக்கும் அலைஞ்சு அவர் தான் கடுமையாக போராடி அந்நிய தொழிலாளி எடுத்து கொடுத்தாரு. நேரடியாக டத்தோஸ்ரீ பிரதமர் அன்வாரை பார்த்து பேசி எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா 3 அமைச்சர்கள்ட்டையும் ஒருத்தட்ட போய் கெஞ்சிறதை விட மொத்தத்துக்கு அவங்களுக்கு ஹெட்டுக்கிட்ட போயிட்டா, அவங்க தலைவர்கிட்ட போயிட்டா அவர் 3 பேரையும் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 பேர் கேட்டிருக்கோம். முயற்சி பண்ணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் மனிதவள அமைச்சர் சிவக்குமார் அவர்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்திய பாரம்பரிய தொழில் துறைகளுக்கு 7500 அந்நிய தொழிலாளர்களை பெற்றுக் கொடுத்தார். குறிப்பாக முடித்திருத்தும் நிலையங்கள், நகைக்கடைகள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் கடைகளுக்கு அந்நிய தொழிலாளர்கள் கிடைத்தார்கள். இருப்பினும் மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்கு போதுமான அந்நிய தொழிலாளர்கள் கிடைக்கவில்லை. இன்னும் 500 அந்நிய தொழிலாளர்கள் உடனடியாக தேவைப்படுகிறார்கள். பத்துகஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவக்குமாரை சந்தித்து இது பற்றி பேசினோம். எங்களுக்கு 500 தொழிலாளர்கள் கிடைக்க பிரதமரிடம் பேசுவதாக சிவக்குமார் கூறியிருக்கிறார். 500 அந்நிய தொழிலாளர்கள் கிடைக்கும் என்று பெரிதும் நம்புகின்றோம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எங்களுக்கு உதவ முன்வர வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தின் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது சங்கத்தின் தலைவர் திரு ராஜசேகரன் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இமிகிரேஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? மறுபடியும் எங்களுக்கு ஆளை கொடுத்துட்டா நாங்க வாட்டி வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது. எங்களுக்கு போற ஆளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்காம இந்த மாதிரி எங்களை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை வச்சு தானே எல்லாம் திட்டணும். இப்ப அதனால கொடுத்துட்டாங்க, ஓரளவு கொடுத்துருக்கா. இன்னும் கொஞ்சம் குறைபாடு இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும், அவ்வளவுதான். இமிகிரேஷன் செக் அவுட் பண்ணி ஏன் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு தான் கேட்கறோம். எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுங்க. அதாவது நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்குள்ள பிரச்சனை தான் நம்ம கேட்டோம், தீர்வு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கேட்கறது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு. ஆனால் அது அப்பப்போ வந்துட்டு போகிற உள்ள தீர்வு மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த தீர்வு கொடுக்கறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம கந்தியான் கேட்டோம், அந்த கந்தியான் கொடுத்தாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அரசாங்கம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கந்தியான் எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள அந்த லிஸ்ட்டு, அதாவது அவங்களோட போட்டிருக்க அந்த செக்லிஸ்ட் கடுமையாக இருக்குது. ஸோ அது நம்மளால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. சில இதுகள் நம்ம செய்ய முடியாத செய்ய மாட்டோம்னு சொல்லலை, அது செய்ய முடியாத பட்சத்துக்கு அதை கொஞ்சம் சுலபமாக்கி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அரசாங்கம் என்ன சொல்லுது, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் குறை ஒன்றும் பத்தலை கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டால் இங்கே குறைஞ்சிக்கிட்டே போகுதுல்ல. 100 பேர் கொடுக்குற இடத்துல 20 பேர் போயிட்டா எங்களுக்கு 20 பேர் ஷார்ட் தானே. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.